தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரத்துல இந்துக்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது. திமுகவை எதிர்த்து இந்துக்களும் இந்துத்துவ அமைப்புகளும் பிஜேபியினரும் ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாத திமுக அமைச்சர் ரகுபதியை விட்டு என்ன பேச வச்சிருக்காங்க அப்படின்னா, கோவில சுடுகாட்டோடு ஒப்பிட்டு பேச வச்சிருக்காங்க. அதாவது ரகுபதி அவர்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர் தான். திமுகவுல 90% இந்துக்கள் தான் இருக்காங்க. இதை திமுக தலைமையே சொல்லியிருக்கிறாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்களே இந்து மதத்திற்கு எதிராக பேசுகின்ற அளவுக்கு திமுக அவர்களை மூளைச்சலவை பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது நம்முடைய கோவில் அழிஞ்சா பரவாயில்ல, கலாச்சாரம் அழிஞ்சா பரவாயில்ல, பண்பாடு அழிஞ்சா பரவாயில்ல, இந்த மண்ணை சுரண்டுனா பரவாயில்ல, இந்த மண்ணோட வளங்கள் அழிஞ்சா பரவாயில்ல, இந்த தமிழ் இனமே அழிஞ்சா பரவாயில்ல, இலங்கையில எத்தனை லட்சம் பேர் நம்மால செத்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டுல நம்ம தமிழர்கள் எத்தனை லட்சம் பேர் செத்தாலும் பரவாயில்ல, திமுக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த திமுக தொண்டர்களையும் திமுக உறுப்பினர்களையும் திமுக மூலச்செலவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திராவிட சித்தாந்தம் தமிழ்நாட்டுல எப்படி வேரூன்றி இருக்குது அப்படிங்கறத பார்த்து நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இதுவே ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய இஸ்லாமிய மதத்தை பத்தி தப்பா பேச மாட்டாரு. பணத்துக்காகவோ இல்ல வேற ஒரு கட்சிக்காகவோ தன்னுடைய மதத்தை பற்றி ஒரு இஸ்லாமியர் தப்பா பேச மாட்டாரு. ஆனா இங்க இந்துக்கள் அப்படி இல்ல. திமுகவுல நாம இருக்கோம், திமுகவுல நமக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்திருக்காங்க, திமுகவுல நமக்கு எம்பி சீட்டு கொடுத்திருக்காங்க, திமுகவுல நாம அமைச்சரா இருக்கோம், திமுகவுல நாம பதவி வகிக்கிறோம், அந்த பதவிக்காகவும் திமுகவுல வரக்கூடிய அந்த பணத்திற்காகவும் அந்த பதவி பணம் இதுக்காக தங்களுடைய சொந்த மதம், சொந்த கலாச்சாரம், சொந்த இனம் அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்துக்கள் மாறி இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. இது பாத்தீங்கன்னா நம்ம இனத்தையே, அதாவது நம்ம இனம் அழிஞ்சு போறதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு நான் சொல்றேன். திமுக கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக பாத்தீங்கன்னா வீடு வீடா போய் உக்காந்து எலெக்ஷன் நேரத்துல எல்லாம் இந்த மக்களை மூலச்செலவு பண்ணிருக்கிறாங்க. அதாவது திமுக எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறாங்களோ அதை விட ஒரு 2-3 மடங்கு அதிகமான ஹார்ட் ஒர்க்கை பிஜேபி தமிழ்நாட்டுல செய்ய வேண்டியது இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, திமுகவினர் வீடு வீடா உட்காந்து பேசுவாங்களாம். சோ அந்த மாதிரி பிஜேபியும் களத்துல இறங்கி தெரு தெருவா வீடு வீடா மக்களை உட்காந்து சந்திச்சு பேசி அவங்க மைண்ட மாத்தணும் அப்படிங்கறதுதான் நானும் நினைக்கிறேன். ஆனா பிஜேபி பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நகர்ப்புறங்களை மட்டும்தான் அதிகமா கவர் பண்றாங்க. கிராமப்புறங்களுக்கு அதிகமாக பாஜகவினர் வருவதில்லை, பொதுமக்களை நேரடியா சந்திக்கிறது இல்ல. தேர்தல் நேரங்கள்ல ஓட்டு கேட்டு கூட கிராமப்புறங்களுக்கு பெரும்பாலும் பாஜகவினர் வருவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. சோ பாஜகவுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடிமட்ட லெவல்ல கிரவுண்ட் ஒர்க் இன்னும் அதிகமா செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமா மக்கள் மனசுல ஒரு மாற்றம் வரும். இன்னைக்கு செல்போன் இருக்கிறதுனால பிஜேபிக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்ட். சோசியல் மீடியா, செல்போன், இதன் மூலமாக இளைஞர்களை அதிகமா பிஜேபி கவர்ந்திருக்கு. சோ திமுக செய்யக்கூடிய குற்றங்கள், அவங்க செய்யக்கூடிய ஊழல்கள், இந்துக்களுக்கு எதிராக அவங்க செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுமே இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மூலமாகத்தான் பிஜேபியினரும் இந்துத்துவ அமைப்புகளும் நாம எல்லாரும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது பிரிண்டட் மீடியா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த காட்சி ஊடகங்கள், சேட்டலைட் மீடியா, இது எல்லாமே திமுகவோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. சோசியல் மீடியாவை நம்பி தான் நாம இருக்கிறோம். அப்போ பிஜேபி இன்னும் அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா இளைஞர்களினுடைய வாக்குகள் திமுகவிற்கு எதிராக திரும்பும். அது விஜய் ரசிகர்களினுடைய வாக்குகளாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி, கட்சியில சேராத இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு 30 வயசு வரைக்கும், ஒரு 30-35க்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்குமே தெரியுது திமுக தப்பு பண்றாங்க, அவங்க தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சி அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோ அப்ப இளைஞர்களின் வாக்குகளால் 2026 தமிழக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. அந்த திமுகவினுடைய தோல்வி என்பது இளைஞர்களால் தான் நடக்க போகுது. இதை உணர்ந்து கொண்டுதான் இளைஞரணி மாநாடு அப்படிங்கிற பேர்ல இளைஞரணிக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து உதயநிதியும் ஏதேதோ செஞ்சு பாக்குறாரு. அவரும் கம்பு சுத்துறாரு, ஆனா முடியல. விஜயை எதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவகார்த்திகேயனை கொம்பு சீவி விடுறாங்க. சிவகார்த்திகேயனுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க. விஜய்க்கு எப்படி குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயனுக்கும் இருக்காங்க. சிவகார்த்திகேயனோட ரசிகர்களையாவது நம்ம திமுக பக்கம் இழுக்கணும். அவங்களும் யங்ஸ்டர்ஸ் தான். அவங்களும் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான வாக்குகள் அப்படிங்கிறது திமுக பக்கம் இருக்குங்கிறது திமுக உணர்ந்துதான் சிவகார்த்திகேயனை மிரட்டி பராசக்தி படத்துல நடிக்க வைக்கிறாங்க. ஆக மொத்தம்
விஜய் மூலமாக இழக்கக்கூடிய அந்த வாக்குகளை சிவகார்த்திகேயன் மூலமாக நாம பராசக்தி படம் மூலமாக பெற்றுவிடலாம் அப்படின்னு ஒரு குறுக்கு வழியில திமுக தேர்ந்தெடுக்கிறாங்க. அது அவங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியாது. ஏன்னா சிவகார்த்திகேயன் இப்பதான் உள்ள வளர்ந்து வரக்கூடிய நபர். பார்க்கலாம் இந்த 2 பேருக்குள்ள இன்னும் என்ன நடக்கும் அப்படிங்கறத. இப்ப அடுத்த கட்டமா இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல சில முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவை எதிர்த்து நாம வெற்றி பெற்றிருந்தாலும் அடுத்த தேர்தல்ல திமுக ஜெயிச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் திருப்பரங்குன்றத்தை நாம இழக்க வேண்டியது இருக்கும். அவங்க கைக்கு அதிகாரம் போயிடுச்சு அப்படின்னா அவங்க இன்னும் ரொம்ப போர்ஸா செயல்படுவாங்க திமுகவினர். இப்பவே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல சாலை அகலங்கிற பேர்ல கோவில்களை இடிக்கிறாங்க. அதே போல நகைகளை உருக்கி தங்க கட்டியா மாத்தி அதை கொண்டு போய் பேங்க்ல வச்சு அதன் மூலமா வருமானம் பாக்குறாங்க. இப்படி கோவில்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கூடாரமாக திமுக மாறி போச்சு. 2026ல நாம திமுகவை வீழ்த்தல அப்படின்னா கோவில்களை நாம் இழக்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம கனிம வளங்கள்ல இருந்து நம்ம நாட்டோட கடன்ல இருந்து அதிகமா கொல்ல போகுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கடனை வாங்கி குவிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்தப்படுது, கர்நாடகாவுக்கு கடத்தப்படுது. சோ பொதுமக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். திருப்பரங்குன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை 2026ல நாம வீழ்த்தினா மட்டும்தான் மறுபடியும் திருப்பரங்குன்றம் நமக்கு கிடைக்கும். இல்லன்னா திமுக ஜெயிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், நேரடியா இவங்களே திமுக கட்சிக்காரங்களே முஸ்லிம்களை அழைச்சிட்டு போய் நீங்க மலை மேல உட்காந்துக்குங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு இவங்களே கையை பிடிச்சு அழைச்சிட்டு போய் உட்கார வச்சிருவாங்க. இப்பவே பாத்தீங்கன்னா திமுகவுல மெஜாரிட்டி இந்துக்கள் தான் இருக்காங்க. அந்த திமுகவுல இருக்கக்கூடிய இந்துக்களுமே கோவில் போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு முஸ்லிம் ஓட்டு வேணும், சிறுபான்மை ஓட்டு வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்முடைய பாரம்பரியம் மிக்க அந்த திருப்பரங்குன்ற மலையை முஸ்லிம்களுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு இவங்க ரெடியா இருக்கிறாங்க. ஏற்கனவே திருச்சி பக்கத்துல ஒரு கிராமம் மொத்தமும் வகுப்பு போடுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்ன போது கூட திமுகவினர் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடல, கொஞ்சம் வருத்தம் கூட தெரிவிக்கல. அப்ப கூட முஸ்லிம்கள் என்னப்பா இப்படி தப்பு பண்றீங்களேன்னு திமுக காரன் ஒருத்தனும் கேட்கல. ஏன்னா முஸ்லிம்களுடைய ஓட்டு வேணும். அந்த முஸ்லிம்களுடைய வாக்குகளுக்காக இந்த திமுகவும் காங்கிரசும் தமிழ்நாட்டை வித்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாடு அழிஞ்சாலும் பரவாயில்ல, நமக்கு முஸ்லிம் ஓட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவங்க வந்துட்டாங்க. இதனாலதான் சொல்றோம், திமுக காங்கிரஸ் இவர்கள் தீய சக்திகள், தமிழ்நாட்டிற்கு இவர்கள் தேவையில்லாதவர்கள். இப்ப ரகுபதி அவர்கள் என்ன சொல்றாரு, சுடுகாட்டோட ஒப்பிடுறாரு கோவில. நல்லா பாத்துக்கோங்க, ரகுபதி அவர்கள் சுடுகாட்டோட ஒப்பிடுறாரு அப்படின்னா அந்த திமுகவினர் எந்த அளவுக்கு நம்மளுடைய கோவில்களையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் மதிக்கிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு திமிரா நடந்துக்கிறாங்கிறத பாத்துக்கோங்க. அவங்க சுத்தமா மதிக்கல, அதுதான் உண்மை. அவங்க முக்கியத்துவமும் கொடுக்கல, மதிக்கவும் இல்ல. கோவில்களை இவங்க ஏன் விட்டு வச்சிருக்காங்கன்னா கோவில்கள் மூலமாக வருமானம் வருகிறது. அந்த வருமானத்துக்காக தான் இவங்க கோவில்களையே விட்டு வச்சிருக்காங்க. இல்லன்னா இந்நேரம் கோவில்களையே அழிச்சிருப்பாங்க திமுகவினர். அந்த அளவிற்கு இவர்கள் இந்து மதத்தின் விரோதிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை தமிழ்நாட்டு மக்கள் எப்ப உணர்வாங்க? தமிழ்நாட்டு மக்கள் யானை காலில் கட்டின சங்கிலி மாதிரி. அந்த யானைக்கு தெரியாது கோவில்ல யானையோட காலில் சங்கிலி கட்டியிருப்பாங்க, அதுக்கு தெரியாது இந்த சங்கிலியை நம்மளால ஈஸியா அவுக்க முடியும்னு. ஆனா அது செய்யாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அந்த சங்கிலியை கட்டி விட்டு அதை பழக்கப்படுத்தி அது மைண்ட்ல நம்ப வச்சிருப்பாங்க, இந்த சங்கிலியை நம்மளால அவுக்க முடியாது அப்படின்னு யானையை நம்ப வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் திமுகவினரை அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களை திராவிடத்தை நீ எதுக்காத, திராவிடம் ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம், திராவிட எதிர்த்து நீ எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம மக்களை நம்ப வச்சிருக்கிறாங்க. சோ பிஜேபியினர் கெட்ட கட்சி, பிஜேபி கெட்ட கட்சி, இந்துத்துவ அமைப்புகள் கெட்டவங்க அப்படின்னும் இவங்க நம்ப வச்சிருக்காங்க. எப்படி இந்து மதத்துல இருக்கக்கூடிய சாமியார்கள் மட்டும் கெட்டவங்க, பாதிரியார்லாம் நல்லவங்க அப்படின்னு இவங்க நம்ப வச்சாங்களோ அந்த மாதிரி. சோ யானை மாதிரி தற்பொழுது இந்துக்கள் அமைதியா இருக்காங்க. இந்த யானைக்கு மதம் பிடிச்சாகணும், மதம் பிடிச்சா மட்டும்தான் தன்னை தானே காப்பாத்திக்க முடியும். சோ என்ன நடக்குதுங்கிறத ஃபியூச்சர்ல பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.